ஏன்னா உன் ஐடியா கண்டுபிடிக்க முடியல. இப்போதான் உன் ஐடியா வந்து உன்னோட சேனல்லே கீழே இது கொடுத்துருக்க போல. நான் செக் பண்ணி போய் பார்த்தேன். எனக்கு ஒரு தம்பி வந்து நம்ம கடையில் வந்து இந்த அண்ணா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பண்ணாரு. அது ஆக்சுவலி வந்து அந்த தம்பிக்கு நானே ஃபர்ஸ்ட் வந்து TTF வாசன் ப்ரோ தான் வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அஜீஸ் ப்ரோ வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்தா இந்த வீடியோல வந்து நான் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கா வந்து நான் போடுறேன். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அஜீஸ் ப்ரோ அப்புறம் TTF வாசன் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபரே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தேடி கண்டுபிடிச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எதுக்காக செட் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். TTF வாசன் அப்புறம் அஜீஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணினாங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நியூஸ் சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. ஸோ எனக்கு வந்து எதுக்காக அவங்க ரெண்டு பேருமே வந்து மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து TTF வாசன் ப்ரோ தான் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அஜீஸ் ப்ரோ வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஸோ TTF வாசன் ப்ரோ வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜீஸ் ப்ரோ வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அஜீஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா GoPro 10 கேமரா வாங்குறதுக்காக சென்னையில் ஒரு ஷாப் வந்து போயிருந்தாங்க. ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஒரு தம்பி வந்து நம்ம கடையில் வந்து இந்த அண்ணா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பண்ணாரு. அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கு நானே பர்சனலாக போய் மெசேஜ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த ஷாப்பில் ரேட் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜீஸ் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு சேனல்லேருந்து போயிட்டு இந்த ஷாப்புக்கு வந்து கேமரா வாங்க போயிருக்காங்க, நீங்கள் வந்து ரேட்டு கம்மி பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜீஸ் ப்ரோ வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அஜீஸ் ப்ரோ வந்து எனக்கு மெசேஜ் பண்ணல, TTF வாசன் ப்ரோ தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அஜீஸ் ப்ரோக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ பண்ணணும்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேடி பார்த்தாங்க, அக்கௌண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். என்னோட மெசேஜ் வந்து அவங்க பார்த்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலமாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலையும் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லைடா இவனே, நான் உனக்கு கமெண்ட் பண்ணேன், திருப்பி என்னோட கமெண்ட்ஸ் கீழே போயிட்டேன்னா உன் ஐடியா கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் உன் ஐடியா வந்து உன்னோட சேனல்லே கீழே இது கொடுத்துருக்க போல. நான் செக் பண்ணி போய் பார்த்தேன். எனக்கு வர ரிக்வஸ்ட்டை பார்க்க முடியாதுல்ல, நிறைய வரும். ஸோ அதனால் நான் சர்ச் பண்ணி உன்னோட ஐடியா எடுத்தேன். ஸோ எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா? அதே மாதிரி நான் பார்த்தேன்டா, எல்லாரும் ஷார்ட்ஸை பார்ப்பேன், இந்த எது நெகட்டிவ் ஏதாச்சும் வருதான்ட்டு. ஏன்னா தப்பாக இருந்தால் நம்ம தப்புன்னு சொல்லணும்ல, அதுக்கு தான். ஏன்னா அவங்க வந்து ஆன்லைனை விட கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஸோ உனக்கு எவ்வளோ குறையுதுன்னு சொல்லி நான் வேணால் பேசி உனக்கு வாங்கி தரேன் உனக்கு கேமராவை, ஓகேவா? நீ எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி நான் உனக்கு பேசி வாங்கி தரேன் உனக்கு அதே கடையில். அவங்க வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா 1 வீக்கில் வந்து ஹீரோ லெவல் வருதான். ஸோ வந்து ஹீரோ லெவல் வந்தோன்னா ஹீரோ 10 வந்து 27,000 வருமா. உனக்கு எவ்வளோக்கு சொல்லு, நான் உனக்கு என் கை காசு கூட போட்டு ஒன்று வாங்கி தரேன், ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? அண்ணா உங்களோட நம்பர் மட்டும் கொடுங்கண்ணா, அது போதுண்ணே. நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணும்போது கூட நீங்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணினேன். ஆனால் நீங்கள் பார்த்துறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. அஜீஸ் ப்ரோவோட வாய்ஸ் மெசேஜ் வந்து நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து கேமரா வாங்குறதுக்கு உனக்கு எவ்வளவு அமௌண்ட் குறையுது, ஸோ அதை சொல்லு, நான் வந்து உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நினைச்சிருந்தா அவங்கள்ட்ட நான் பணம் வந்து வாங்கியிருக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பணம் தான் வேணாம், அவங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்கு. ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பண்றாங்க. நான் யாருன்னு கூட தெரியாது, எனக்கு வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா TTF வாசன் ப்ரோ அப்புறம் அஜீஸ் ப்ரோ இவங்க பண்ற தப்பான வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் வந்து வீடியோ அப்லோட் பண்றாங்க. ஸோ ஆனால் அவங்க பண்ற நல்லதான வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம சேனலே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி TTF வாசன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம எல்லாமே கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோவா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.